உங்களை எத்தனை பேருக்கு மதுரை ஸ்பெஷலான ரோட்டு கடை முட்டை மாஸ்னா டெம்ட் ஆகும்? இன்னைக்கு அதே ஸ்டைல எப்படி செய்யுதுன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்தி 1/4 ஸ்பூன் சோம்பு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஃபைன் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பச்சை மிளகாய சாப் பண்ணி கூடவே ஒரு 5 பல்லு பூண்டை நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு தக்காளியா ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் அதுல 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக லைட்டா தண்ணி ஆட் பண்ணி பச்சை வாசம் போனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா சீரகத்தூள் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பேன்ல 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டா கட் பண்ணி போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து லைட்டா கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க மசாலா மிக்ஸ் ஆட் பண்ணி பாயில் பண்ணிருக்க முட்டையை கட் பண்ணி அதுல சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு பினிஷிங் டச்சுக்கு புதினாவை தூவி இறக்குனீங்கன்னா முட்டை மாஸ் சூப்பரா ரெடி ஆயிடும். பாயில்ட் எக் சாப்பிடாதவங்க கூட இத கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஃபிளேவர்ஸ் ஆஃப் சவிஷா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.